ஹாய். இந்த லாங் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் லாஸ்ட்டு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் என் பையனுடைய ஸ்கூல் புக்ஸ் ரிசீவ் ஆனது. இது ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு பேக் வச்சுருந்தாங்க ஸ்மால் சைஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 செட் ஆஃப் டிஷர்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து டிஷர்ட் அண்ட் பேண்ட்டு தான். ஸோ எல்லோ வித்து ப்ளூ கலர் தான். ஒரு 4 பேர் வாங்கியிருந்தோம். 2 ஒரு ஸ்மால் சைஸு அண்ட் 2 வந்து கொஞ்சம் பிக் சைஸாக வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜர்க்கின் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஸ்கூலில் வந்துட்டு ஏசி கிளாஸ் ரூமில் இருக்கிறதால. இது வந்து பேண்ட்டும் சேம் அதே மாதிரி தான். 2 சைஸு ஸ்மால் அண்ட் 2 வந்து கொஞ்சம் பெருசு அதை விட வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து புக்ஸ்ன்னு நினைக்கிறேன். புக்ஸ் எல்லாமே லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து என்னென்னா ஷூ பாக்ஸு. ஒரு பேர் ஆஃப் ஷூ தான் கொடுத்துருந்தாங்க. சைஸஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லாமே கொடுத்துருந்தோம். அந்த சைஸே தான் அனுப்பியிருந்தாங்க. போட்டு பார்த்தோம், கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து அவங்க வால்யூம் 1க்கு தேவையான புக்ஸஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்டோரி புக்கு. இதில் வந்து ஒரு 13 ஸ்டோரி புக் கிட்ட இருந்துச்சு. எல்லாமே குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக. அது ஒன்றா லேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து இது என்னென்னா ஸ்கூல் பிளானர் டைரி. இந்த டைரி வந்து என்னென்னா நம்ம டெய்லி வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணும். அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிங்கிறது எல்லாமே வந்து நோட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் மீல்க்கான டீட்டெயில்ஸும் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க இதில். இது எல்லாமே வந்துட்டு புக்ஸஸ்ஸு அண்ட் டைரிஸு. அடுத்து வந்து என்னென்னா இதுலேயே வந்து ஆக்டிவிட்டி கிட்டும் இருக்குது. இது வந்து என்னென்னா ட்ராயிங் புக்கு வந்து நல்லா ப்ளைனாக ஷீட் கொடுத்துருந்தாங்க. பட் அதில் எதுவுமே கொடுக்கல. அவங்க சொல்லி தான் இவங்க பசங்க வரையணும் போல். அதுலேயே வந்து நேம் எழுதுறதுக்கான ஷீட் எல்லாமே அவங்களே ஒட்டியிருந்தாங்க. அடுத்து வந்து என்னென்னா ஷூக்கான சாக்ஸு 2 பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டியாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்னென்னா கிட்டு வந்து நம்ம ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கிட்டு இது தான். பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருந்தாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் கொடுக்கவே இல்லை எல்கேஜிக்கு. இது வந்து என்னென்னா லிட்டில் கிட்டுன்னு சொல்லி இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்குள்ளே நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் வந்து ஏபிசிடி லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஸ்பான்ச்சு. இதை வந்து அவங்கள எதுலையாவது ஒட்ட சொல்லுவாங்களா இல்லை ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒன்றா ஏபிசிடி A to Z வரைக்கும் எல்லா லெட்டர்ஸ்லேயும் வந்து ஸ்பான்ச்சில் பண்ணி நல்லா ரேப்பப் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா இது வந்து லைக் ஒரு சில ஷீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்ட்டு நான் டீட்டெயில்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கல. அடுத்து வந்து என்னென்னா சேம் ஏபிசிடி பாக்ஸ் மாதிரியே இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே தாங்க. ஆனால் கலர் மட்டும் வேறு கலரில் கொடுத்துருந்தாங்க. அது ப்ளூ கலர், இது லைக் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. சேம் கலராக மேட்ச் பண்ண சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து வந்து இது எதுக்குன்னே தெரியவே இல்லை. ஏதோ ஸ்பாஞ்ச் மாதிரி கர்வ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்கள இதில் ஃபிட் பண்ண சொல்லுவாங்களான்னு தெரியல. கலராக கொடுத்துருக்காங்க. அழகாக இருந்துச்சு. ஆனால் சாஃப்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்டிவிட்டி கிட்டில் ஒரு ஆக்டிவிட்டி கிட்லேயே இவ்வளோ இருக்குது. மொத்தம் 4 ஆக்டிவிட்டி கிட் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்றா காமிக்கிறேன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஒரு கார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கார்ட்ஸில் வந்து என்னென்னா நம்பர்ஸு, ஷேப்ஸு அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம அதில் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நிறைய கார்ட்ஸ் இந்த ஆக்டிவிட்டி கிட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன பார்த்தோன்னா பசில்ஸு. இதில் ஒரு அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஷேப்ஸ் எல்லாமே வந்து ஒட்டணும். பட் நான் அதை எதுவுமே ஓப்பன் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கர் அண்ட் ஒரு எரேசர் கொடுத்துருக்காங்க இந்த கிட்டில். அதுக்கப்புறம் இன்னொன்று சேம் ஏபிசிடி பாக்ஸ் மாதிரியே ஒன்று இருக்குது. பட் என்னன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சேம் அதே தாங்க. ஏபிசிடியே வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு 3 கலரில் பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ரீனு, ரெட்டு, ப்ளூவு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் மேலே அழகாக டேமேஜ் ஆகாமல் எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே திரும்ப அதே ஷேப்பில் வைக்கிறதுக்கு தாங்க ரொம்ப டைம் ஆகுது. ஏன்னா ஸ்கூலுக்கு திரும்ப கொடுத்துடணுங்கிறதால. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. இதில் எல்லாமே வந்துட்டு லைக் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அது எல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்றா. அப்புறம் வந்து பசங்க விளையாடுறது அந்த மாதிரி எல்லாமும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க கேட்க பசங்களை வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இவ்வளோ ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க எல்கேஜிக்கே. ஆனால் நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எல்கேஜிக்கெலாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போல்லாம் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு. எல்கேஜிக்கே வந்துட்டு இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த கிட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இனி அடுத்து இதை வந்து நிறைய ஆக்டிவிட்டி கிட்டு உள்ள திங்ஸ்லாம் நிறையா இருக்கிறதால நான் பார்ட் 2 வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், லாங் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் பார்ட் வீடியோவில் வரேன். பாய்.